இன்றைய சூழ்நிலையில் பெண் சுதந்திரம் என்பது சாதனை கதையா, சோதனை கதையா, கட்டுக்கதையா? நாங்க விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறோம், நாங்க பட்டங்கள் எல்லாம் நிறைய வாங்கிட்டோம், நாங்க டிகிரி படிக்கிறோம், இதுதான் எங்களோட சுதந்திரம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம இங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, டிகிரி வாங்கி என்ன பண்ண போறீங்க? இப்ப வரையும் ஒரு சின்ன பொண்ணு அவளோட கழிவறையில கழிவுகளை கழிக்க கூட சுதந்திரம் இல்லாத நாடுதான் இந்த தமிழ்நாடுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டு நடந்ததை சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல, அதுவும் நம்ம திருப்பூர்ல ஒரு 6 வயசு சின்ன குழந்தை அவளோட கழிவுகளை கழிக்க கழிவறைக்கு போகும்போது அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை பதறி கதறி என்ன நடக்குதுன்னே தெரியாம வெளியே ஓடி வரும்போது உங்களையெல்லாம் பார்த்து ஒன்று கேட்கணும்னு தோணுது. பள்ளிக்கு படிக்க அனுப்புகிறோம், ஆனால் பயத்தையும் பதட்டத்தையும் பாலியல் தொல்லையும் தான் சொல்லி கொடுக்குது இந்த சமூகம்னு சொல்லப்போனா. இதை தான் நான் சோதனை கதைன்னு சொல்கிறேன் ஐயா. நம்ம பெரியார் அவங்கெல்லாம் பெண்கள் படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் தான் அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி சமக்கல்வி சம உரிமை இதுக்கெல்லாம் போராடினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள்லாம் 10-18 டிகிரியை வாங்கி வச்சுட்டு படித்தாலும் பாத்திரம் கழுவணும், படிக்கலனாலும் பாத்திரம் கழுவணும், 10வது படித்தாலும் பாத்திரம் கழுவணும், உடம்பு சரியில்லைனாலும் பாத்திரம் கழுவணும், வெளியே போனாலும் நான் தான் பாத்திரம் கழுவணும், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நான் தான் பாத்திரம் கழுவணும், உடம்பு சரியில்லைன்னா அது சரியானதுக்கு அப்புறம் நான் தான் பாத்திரம் கழுவணும். இப்படிதான் எல்லா பட்டதாரி பெண்களோட நிலைமையும் இப்ப இருக்குது. அதனாலதான் இந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுது. அதாவது எஃபெக்ட் கேளுங்க. கூட்டி தள்ளுறோம், பாத்திரம் விளக்குறோம், சோறாக்குறோம், அம்மாவுக்கு பேக் பண்ணுறோம், வீட்டுக்கார அம்மாவுக்கு காய்கறி வெட்டுறோம், செருப்பு எடுத்து வைக்கிறோம் அந்த அம்மா போட்டு மாட்டி போகிறதுக்கு. இதெல்லாம் நான் பண்ணுறேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை விடுங்கய்யா. அதை எப்படி விட முடியும்? அது எப்படி எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அதனாலதான் தக்காளி சட்னினாலதான். அதனாலதான் நான் இப்போ ஒவ்வொரு தாய்மார்கள்ட்டையும், ஒவ்வொரு மாமியார்ட்டையும், ஒவ்வொரு உறவின பெண்மணிகள்ட்டையும், ஒவ்வொரு நண்பர்கள்ட்டையும், இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்கள்ட்டையும், ஒரு பெண் வேலைக்கு போனாலோ ஏன் இந்த நேரத்துல போயிட்டு வர, ஒரு பெண் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் படிச்சாலோ இப்ப படிச்சு என்ன பண்ண போற, ஒரு பெண் குழந்தை பெத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் குழந்தை பெற்று படிச்சு என்ன போற, குடும்பத்தை பார்க்கலையா அப்படின்னு நிறைய கேள்விகளை விட்டுட்டு, அதே மாதிரி ஆண்களும் அவ பெண் அப்படின்னு ஒருத்தி வெளியே படிக்கிறதுக்காகவும் அவளுடைய பாதுகாப்பாக வீட்டுக்கு திருப்பி போறதுக்காகவும் அவளுடைய எவ்வளவு பெரிய அவளோட உரிமையோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல பெண்களோட சுதந்திரம் சோதனையே சோதனையே சோதனையேன்னு சொல்லி முடிக்கிறோம். எக்ஸாம்பிள்ங்கிறது வேற, எக்ஸம்ஷன் வேற. இன்னைக்கு அந்த அம்மா சொல்லிச்சு பார்த்தீங்களா, அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அத்தனை ஆணும் பதட்டப்பட்டான். அதான் முக்கியமான விஷயம். ஆண் யாரும் ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை. அந்த பெண்ணுக்காக அனைவருமே இந்த பாதுகாப்பு வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பெண் உரிமை பேச்சாளர்லாம் நிறையா பேசுவாங்க. ஆம்பளையெல்லாம் அடிங்க, ஆம்பளைய மிதிங்க, ஆம்பளைய ஓட ஓட விடுங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இப்படி ஒரு வழக்கறிஞர் அம்மா ஒரு நிகழ்ச்சி பேசுகிறப்ப நான் திருப்பி சொன்னேன் அந்த அம்மாட்ட, அம்மா இந்த சமூகத்தில் 2 பேர் இணைந்தாத்தான் இந்த சமூகம். நீங்கள் ஓட ஓட விரட்டினா சமூகம் கிடையாது. நீ பெண் அடிமையாக இருந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆண் அடிமையாயிருவான். அவ்வளோதானே ஒழிய வேறு மாற்றம்லாம் பெருசாக வந்துடுது. அடுத்து அவன் இப்படி கிளம்புவான். பெண் தினம்ங்கிற மாதிரி ஆண் தினம்னு ஒன்று கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு ஒரு ஆண்கள் தினம் வேணும், ஆண்களுக்கான கான்செப்ட் தனியாக வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த சுதந்திரம் மாறி போய் அடி விழுகுது. இப்போ முந்தி இவன் அடித்தா இப்போ நம்மலாம் பார்த்துருக்கோம். நம்ம அம்மாவை அப்பா அடிச்சிருப்பாங்க. இப்போல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பொண்டாட்டி நம்மளை அடிப்பாரே சொல்லி. மிக சிறப்பாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள்யா. சுதந்திரம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்கு, எந்த ஒரு வாழ்க்கையிலுமே இல்லை. எல்லாருமே பேசினாங்க. அங்கே இந்த ஒரு அம்மா சாதிச்சாங்க, இங்கே ஒரு பெண்மணி சாதிச்சாங்க, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பெண்மணி சாதிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. அதே தெருவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தன்னுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இங்கே நின்று பேசி கொண்டிருக்கோம். அந்த அம்மா பேர் என்ன தெரியுமா? சீதா. ராமனை தேடி பேசுவோம் வாங்க. ஒரு காலத்துல கணவனை இழந்த பெண்களை எல்லாம் ஐயா தீயில தூக்கி போட்டு சதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பெற்றோர்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு பெண்களை சிதைத்து யாருன்னே தெரியாத அளவுக்கு குத்துயிரும் கொலை
போறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் பெண் சுதந்திரம் என்பது ஒரு கட்டுக்கதையாக தான் இந்த காலத்துல இருந்துகிட்டு இருக்கு. இந்த சதி நிகழ்ச்சியை பற்றி இப்போ தான் நான் ஒரு கேள்விப்பட்டேன். அம்மையார் சொன்னாங்க அந்த செய்தி. அந்த காலத்தில் சதி வந்து யாரும் தள்ளி விடல, ரைட்டா? இந்த அம்மாவை ஜம்ப் பண்ணிடுது. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த அம்மா ஜம்ப் பண்ணதுக்கு டேய் சதிடா சதிடான்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மா அவ்வளோ லவ் பண்ணுது அந்த வீட்டுக்கார, செத்து போன வீட்டுக்கார. 5 5 10 கேர்ள்ஸ்னாலே கெத்து. இப்படிலாம் சொல்லி ஆரம்பிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். என்ன பண்ணுறது, வார்த்தைக்கு மட்டும் நல்லா இருக்குது. ஐயா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வுகள் வந்து அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு நம்ம நாட்டில். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பாவை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு கவிஞன் அழகாக எழுதுகிறான். அப்பா, அம்மாவின் கருவறையில் நான் போட்ட கருணை மனுக்களை எல்லாம் அவள் தள்ளுபடி செய்து என்னை புறம் தள்ளிவிட்டாள். நீயாவது என் கருணை மனுக்களை ஏற்றுக்கொண்டு என்னை கல்லறைக்கு அனுப்பிவிடு என்று. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் இருப்பது ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று கல்லறை தானே. அவங்க அப்பாட்ட கேட்டால் சொல்லியிருப்பாரு, நானும் உன் கூட வந்துடுறேன் கல்லறைக்கு, உங்கள் அம்மா அவளை கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லி. ஐயா, பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா, அப்படி வேலைக்கு போகிற இடத்துல இன்றைக்கி என்னை படிக்க வச்சது எங்கள் அப்பா அம்மா. இத்தனை வருஷம் லோனை வாங்கி கடனை வாங்கி உடனே வாங்கி படிக்க வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சரி வேலைக்கு போயிட்டுமே சம்பளத்தை அப்பா அம்மா கிட்ட கொடுக்கலான்னு சொல்கிறதுக்கான உரிமை பெண்களுக்கு இருக்கா? அதுக்கான சுதந்திரம் இருக்கா? சொல்லுங்க ஐயா. யார்கிட்டையாவது கொடுக்குறீங்களான்னு ஒரு சுதந்திரம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பணத்தை வந்த உடனே வாங்கிக்கிறீங்களே, வந்தோடனே எத்தனை சேலை எடுக்கணும் நமக்கு தான் தெரியும். பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்காங்கன்னு பேசுகிறாங்கல்ல, இங்கே எத்தனை பெண்கள் வீட்டில் வந்து காதலிக்கிறத சொன்னால் ஓகே சொல்கிறாங்க? காதலிக்கிறது ஓகே தான். இல்லை சொல்லுங்க. காதலிக்க நம்ம ஊரில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. காதலுக்கும் கல்யாணத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்காங்க. காதல் வேறு, கல்யாணம் வேறு. காதல் நிறைய பேரோட வரும், கல்யாணம் மட்டும்தான் ஒரு ஆளோட வரும். ஐயா, இதாச்சும் அப்படி இல்லைங்கய்யா. ஒரு பையன் வந்து சொல்கிறான், நீ மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா நான் உனக்கு தாஜ்மஹாலே கட்டுவேன். அந்த நாய்க்கு சோறு சாப்பிட கூட நேரம் இருக்காது, காசு இருக்காது. ஐயா, அதுதான் வீடு கட்டி தராத நாய், நீ எனக்கு எப்படி தாஜ்மஹால் கட்டி தருவேன்? இன்றைக்கான சூழ்நிலை அப்படி போயிட்டுருக்குங்கய்யா. நீ அழகாக இருக்கன்னு சொல்லிட்டா பொண்ணு போதும், அப்படி சிரிச்சிட்டு போயிடற அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அழகுக்கு பின்னாடி, அந்த பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி இருக்க அழகை மட்டுமே பார்க்குற இந்த சமூகம் அவளோட கடின உழைப்பை வந்து பார்க்குறதே இல்லைங்க ஐயா. இன்றைக்கி ஒரு கணவனை இழந்த பெண் வந்து ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பல வசை சொற்களை சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட உண்மையான உழைப்பு, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை யாருமே எடுத்துக்கிறது இல்லைங்கய்யா. பெண் சிசு கொலையே இருந்திருக்கலாமோ, பெண் குழந்தைகளை சீரழிக்கும் இந்த சீரற்ற சமூகத்திலே உடன்கட்டை ஏறுதலே இருந்திருக்கலாமோ, பெண்களை சந்தை மாடுகளாக பார்க்கும் இந்த சம்மற்ற சமூகத்திலே பாவம் கதறி அழுகிறாள் பாரத தாய். ஆற்றிடவும் தேற்றிடவும் ஆள் இல்லை இந்த பாரத தேசத்திலே. உலகம் மாண்டு மீண்டும் ஒரு உலகம் உருவாகும் எனில் ஆண்களுக்கும் சேர்த்தே வையுங்கள் கற்பையும் கர்ப்ப பையையும். நான் வீட்டிலேருந்து நேற்று காலையில் எங்கே வந்தேன் திருப்பூர். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணாவும் மாற்றி மாற்றி கால் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா, பார்த்து பத்திரமா இரு சாமி. எங்கள் அண்ணன், சேஃபாக இரு. எங்கள் அப்பா கூட ஒரு 2 மணி நேரம் எங்கள் அண்ணன் பண்ணிகிட்டே இருக்கான். என்னைக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணாவும் சேஃபாக இருன்னு ஃபோன் பண்ணாமல் இருக்காங்களோ அன்னைக்கு தாங்க இந்த உலகம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. உங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னு மட்டும் திருப்பி சொல்லுங்கள். பத்திரமா இரு சாமி. சாமி சாமி சாமியை பத்திரமா பார்த்துக்கிறது அப்பாவோட வேலை. நான் கேட்டேங்க ஐயா, நான் கேள்வி கேட்டேன், ஏப்பா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு. உன் மேலே நம்பிக்கை இருக்கு, இந்த சமூகத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நான் என்னங்க ஐயா பதில் சொல்கிறது? சமூகம் இப்படி இருந்தாலும் சாமியை பாதுகாக்கிறதுக்கு ஆண்கள் இருக்கிறார்கள். ஒரு மருத்துவர் சொல்கிறார், இந்த உலகத்திற்கு பெண் குழந்தை பிறப்பதற்கு தான் அதிக நிமிடங்கள் ஆகிறது என்று. ஒரு வெட்டியான் வேலை செய்பவர் சொல்கிறார், இந்த பெண் சடலங்களை எரிக்கும் போது தான் வெகு விரைவாக எரிந்து விடுகிறது என்று. இதிலிருந்து என்ன தெரியுதுங்க ஐயா? பிறக்கும் போதே கஷ்டப்பட்டு விடுவிக்கும் போது எளிமையாக மாறி விடுகிறார். அப்படி இல்லைங்க ஐயா. பிறக்கும்போது ஏண்டா இந்த சுதந்திரமற்ற சமூகத்தில் பிறக்கணும்னு தோணுது. இறந்து போகும்போது வாழ்க்கையில் பல பட்டங்களை பெற்று பல பேர்கிட்ட இப்படியெல்லாம் பேர் வாங்கி ஐயோன்னு வாழும்போதே பாதி இறந்துட்டாங்க, வாழும்போதே பெண்கள் எரிஞ்சிட்டாங்க. அதனால தாங்க ஐயா சீக்கிரம் எரிஞ்சிடுறோம். அதை விடுங்கய்யா, அடுத்தது வாங்கய்யா. அதை விடுங்கய்யா.
சேம் டைலாக். இன்றைய சூழலில் பெண்களுக்கான சுதந்திரம் என்பது சோதனை கதையே, சோதனை கதையே. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு. எனக்கு இன்னைக்கு புது செய்தி. பிறக்கும்போது அதிக நேரம் இருப்பவள் பெண், இறக்கும்போது விரைவாக இறந்து விடுவள் பெண் என்பது எனக்கு முதல் செய்தி. எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரியல. உண்மையிலே மிக அருமையான செய்தி. இதுதான் மக்கள் தர்பார். மக்கள் தர்பார் நிகழ்ச்சியோட இதே இந்த மாதிரி செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதுதான் சிறப்பியா. வாழ்த்துக்கள்யா. சமீபத்தில் ஆண் பாவம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல காட்சி, ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு காட்சி இருக்குங்கய்யா. அது என்ன காட்சி அப்படின்னா, அந்த திரைப்படத்தில் வர்ற கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையில சண்டை வந்துடும். கணவன் மனைவியாக இருப்பாங்க, சண்டை வந்துடும். அந்த சண்டையில் அந்த கதாநாயகன் சொல்லுவார், ஏன் எல்லா பெண்களும் கேக்கு செய்யணும், ப்ரௌனி செய்யணும், பியூட்டிஷியன் ஆகணும், புடவை வைக்கணும், இப்படியே சொல்கிறீங்க, யாராவது படிச்சுதான் கலெக்டர் ஆகணும்னு சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு நல்ல காட்சி வரும். அதுக்கு எல்லாரிடமும் இருந்து நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. நான் சொல்கிறேங்கய்யா, நானும் சூரிய வம்சம் தேவயானி மாதிரி கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய வம்சம் தேவயானி கலெக்டர் ஆகிறதுக்கு டெல்லிக்கு புறப்படுவாங்க. அப்போ புறப்படும் போது அம்சமெல்லாம் இருக்கு. நன்றி ஐயா. உங்கள் மாமனாரை பார்த்துக்குங்க அப்படின்னு டெல்லிக்கு புறப்படுவாங்க. புறப்படும் போது பார்த்தா சரத்குமார் சார் கையில் அவங்களோட குழந்தை டயப்பர் போடுற வயசில் ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த அம்மா கலெக்டர் ஆகிட்டு எப்போ திரும்பி வரும்னா, அந்த பையன் பேட்டை வச்சு விளையாடிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசில் திரும்பி வருவாங்க. நானும் கலெக்டராக முடிவு பண்ணி தேவயானி மாதிரி ட்ரெயின் ஏறுறேன் என் பிள்ளைய விட்டுட்டு. எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா, நீ போயிட்டு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு கலெக்டரா கொண்டையோட சைட் ரோஸோட வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குமா, நான் நம்ம பையனை நடந்தே கூட்டிகிட்டு வந்து உன்னை வரவேற்கிறேன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது, திருமணமாகி பல்வேறு படிப்புகளை படித்து பல்வேறு பதவி உயர்வுகள் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் சிலராக இருப்பதுதான் என்னுடைய பலராக மாற்றப்படும் எப்போது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. விரைவில். நடராசன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கு, ஆயிஷான்னு. அந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆயிஷாங்கிற பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருப்பா, ஏன் மேரி கியூரி, மிஸ் கரோலினேஷன் அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் வந்து நம்ம நாட்டில் ஏன் இல்லை, யாருமே பெயர் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு. இப்போ இங்கே பேசினாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருக்காங்க, இல்லைன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற குழந்தைங்களா இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் கலெக்டராக ட்ரெஸ் வாங்கி தராங்க, காலான் ஃப்ரை வாங்கி தராங்க, பேக் வாங்கி தராங்க, பெண்ணு வாங்கி தராங்க. அப்பாடா நம்ம சுதந்திரம் கிடச்சிருச்சு. அந்த பொண்ணெல்லாம் 9th படிக்குதுங்க. 1947 சுதந்திரம் அடைந்து விட்டது இந்தியா அப்படின்னு சோஷியல் சயின்ஸ் புக்கில் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து நம்பிட்டு உட்கார்ந்துருக்கு, எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கிடையாது. உண்மையா நீங்க சமுதாயத்துக்குள்ள நுழையும் போதுதான் அது தெரியும் உங்களுக்கு இங்கு சுதந்திரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு ஆண் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு, அதை சாதாரணமா கடந்துட்டு போயிடுவோம். ஆனா அதுவே ஒரு பெண் அந்த பெட்டி கடைக்கு முன்னாடி நின்று சிகரெட் குடிச்சா, அதுக்குன்னு சிகரெட் பிடிக்கணும்னு நான் சொல்ல வரல, பிடிச்சா கழுத்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். அந்த பெண்ணை பார்த்த மாதிரி ரோடு இந்த பக்கம் இருக்கும், ஆனாலும் ரோட்டை பார்த்து நடக்க மாட்டாங்க. அந்த பெண்ணை பார்த்து ஒரே ஆச்சரியத்தில் நடப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், தவறு யார் செய்தாலும் தவறு, அதில் என்ன சரி? ஒருத்தர் செய்தா சரி, இன்னொருத்தர் செய்தா தவறு அப்படின்னா. இப்போ பார் ஓப்பன் பண்ணிட்டோம், பெண்களுக்கு தனி பார் கொடுத்தோம், மரியாதை கொடுத்துட்டோம். அது மாதிரிலேருந்து தான் தொடங்குச்சு. அதே மாதிரி தான் நான் இன்னொன்று சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு இப்போ நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஆண்களுக்கு இணையாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம், பறக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. சமத்துவமும் சுதந்திரமும் உடையிலும் நடையிலும் இல்லை, அது உணர்விலும் பொறுப்பிலும் உள்ளது. அந்த உணர்வையும் பொறுப்பையும் எப்போது எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வியே. எல்லாரும் இங்கே பட்டப்படிப்பு படிக்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கப்புறம் முதுகலை பட்டப்படிப்பு எத்தனை பேர் படிப்பாங்க? அதற்கப்புறம் முனைவர் பட்ட ஆய்வாளராக எத்தனை பேர் வருவாங்க? அதற்கும் பிறகு படித்த படிப்புக்கு வேலைக்கு எத்தனை பேர் போவாங்க? அதெல்லாம் கேள்விக்குறிதான். இன்னைக்கு வீட்டு பக்கத்தில் கிடைச்ச வேலைக்கு போறது தான் பெண்களுடைய நிலையா இருக்குது. அதனால சுதந்திரம் என்பது இந்த காலத்தில் கட்டுக்கதை தான். அந்த பொண்ணு அழகா சொன்னாங்க, பூ கட்டி வித்து குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்கன்னு. ஒரே ஒரு லைனை சொல்லி நான் என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். வைக்க முடியாத பூவை விற்க முடிந்த பூவை. நன்றி, வாழ்த்துக்கள். நல்லா இருந்ததுயா, சிறப்பான கவிதை, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்று சொற்காத்து சோவிலார் பெண் அப்படின்னு ஒரு உலக பொதுமறை எழுதிய திருக்குறள்ல தாங்க ஐயா இந்த குறள் இருக்குது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல தாங்க ஐயா இந்த குறள் இருக்குது. எனக்கு தெரியும், திருக்குறள் திருவள்ளுவர் தான் எழுதுறேன். சரிங்க ஐயா. ஐயா அடுத்து நான் கேட்பேன், அவர் ஒழுங்கா எழுதினா 9 பேர் உரை எழுத மாட்டாங்க. ஐயா அந்த திருக்குறள்ல வந்து அழகான அந்த விளக்கம் எப்படி இருக்கும்னா, ஆள் பறிக்கும் அறல் பெற்றவள் பெண்,
ஒரு குடும்பத்துக்காகவும் தான் கணவருக்காகவும் இப்படி தான் வாழ வேண்டும், இந்த சமுதாயத்திற்காக இப்படி தான் வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பத்துடைய அனைத்து பொறுப்புகளும் ஒரு பெண்ணுக்கு இருக்குதுங்க ஐயா. அதே திருக்குறளை, அதே திருவள்ளுவர் இருந்தாலும் நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இதே திருக்குறள், இது ஏன் ஒரு ஆண்களுக்கு இன்னைக்கு எழுதப்படவில்லைங்கிறது தாங்க ஐயா இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த சமுதாயத்தில் இப்படி தான் வாழ வேணுன்றத ஒரு பெண்ணுக்கு சொல்கிறது, ஏன் இப்படிலாம் இருந்தால் இந்த பெண்கள் சமுதாயம் சரியாக இருக்கணும், ஏன் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த சமுதாயம் ஒரு சுதந்திரமாக மாற முடியும்ன்றது ஒரு ஆண்களிடம் இருந்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம நாடு சாதனை நாடாக தாங்க ஐயா மாறும். சூப்பர், வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் முதலையே ஒன்று சொன்னீங்க ஐயா, தான் வீட்டில் இருக்கும்போது தான் பெண்ணை சாமியாக பார்க்குறாங்க. அதே வரிகளில் இருந்து தாங்க ஐயா நான் இப்போ எடுக்கிறேன். ஐயா, தான் வீட்டில் இருக்கும் வரை தான் ஒரு பெண் இளவரசிங்க ஐயா. அதே ஒரு பெண் ஒரு ராஜாவிடம் ராணியாக மாறும் பொழுது அவளுடைய ராஜ்யத்திற்காக, அதாவது தன்னுடைய வாழ்க்கை என்பது அவளுடைய ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அந்த ஓட்டம் போராட்டமாக தாங்க ஐயா இருக்கு. என்னைக்கு அந்த போராட்டம் நிற்கிறதோ அன்னைக்கு தாங்க ஐயா பெண்களுக்கு சாதனைன்னு சொல்ல முடியும். அதுவரை சோதனை தாங்க ஐயா சொல்ல முடியும். ஐயா, நம்ம கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை ஐயா போற போக்கில் எழுதுறன்ற பேர்ல எழுதி விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. மங்கையராக பிறக்க நல் மாதவம் செய்திட வேண்டும். அப்பா அவர் இருந்தா நான் இப்ப கேட்பேங்க ஐயா அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, மங்கையராக பிறக்க நல் மாதவம் செய்திட வேண்டும்னு. ஆனா மாதம் ஒரு பெண் மங்கையா பிறக்கிறதுக்காக நம்ம எப்படி தவம் இருக்கிறோமோ அதே ஒரு பெண் மாதம் தன்னுடைய குருதி வெளுக்கத்தின் போது எப்படி ஒதுக்கப்படுகிறாள் என்ற சமுதாயம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு சாதனை சொல்லலாங்க ஐயா. அதுவரை இது சோதனை காலம் தான் ஐயா சொல்ல முடியும். இன்னைக்கு ராமாயணம் பத்தி தெரியும், அதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ராமனும் இருக்கான், ராவணனும் இருக்கான். அதே மாதிரி அனைத்து வீடுகளிலும் சீதை என்ற ஒரு பெண் எரிந்து கொண்டுதாங்க ஐயா இருக்கிறா. என்னைக்கு ஒரு சந்தேக பார்வை இன்றி ஒரு பெண் தீயில் குளிக்கிறாளோ, தீயில் குளிப்பது மட்டும் சாவல்ல, தினம் ஒரு சந்தேக பார்வையில் என்று ஒரு பெண் சாகாமல் இருக்கிறாளோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு சாதனை என்று சொல்ல முடியும். அதுவரை சோதனை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர், வாழ்த்துக்கள் யா, அருமை. மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும், நீ வாழ்வில் வென்றிட வேண்டும், படையாய் எழுவாய். ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும், பொது உன்னால் நடந்திட வேண்டும், துணிவாய்